இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம். கிட்டத்தட்ட 2 ஆண்டு 8 மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் மக்களுக்கு செய்த நன்மை என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த நன்மையும் கிடைக்கல. தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. பத்திரிகைகளை திருப்பி பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாம எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொல்லியதை போல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி. விலைவாசி கட்டுக்குள் வைத்திருந்தோம். கொரோனா காலம் விலை உயரல, வறட்சி விலை உயரல, புயல் அடித்தது அப்போ விலை உயரல. ஆக புயல் வந்தாலும் சரி, கனமழை பொழிந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, விலை உயராமல் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.